கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 134 3வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுவே சியோனாகும். இன்றைய நாட்களில நாமே சியோனா இருக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமாக நடமாடும் சியோனா இருக்கிறோம். நமக்குள்ளாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க, நமக்குள்ளாக அவர் வாசம் செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கும்போது, அதாவது அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் செபிக்கலாம். தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, நடமாடும் தேவனுடைய ஆலயமாய் நாங்கள் மாறும் பொழுது நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி எங்களை சியோனாய் மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில நடமாடும் தேவனுடைய ஆலயமாக, ஆண்டவரே, கர்த்தருடைய சியோனாக எங்களை மாறும்படியாக நீர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போதும் இந்த ஜெபத்தை, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சியோனாய், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.